வந்தே மாத்திரம். என் பேர் நித்யானந்தன். இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களை பற்றியும் நமது பாரத முப்படை வீரர்களும் செய்திருக்கும் பல சாதனைகள் பற்றியும் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். முதற்படியாக இந்த போரை துவங்கியதுன்னு நம்ம இல்லை, இது நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒரு போர். நம்ம அப்பாவி மக்களை, பெண்களை குறியிட்டு அவர்கள் இந்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள தனிமைப்படுத்தி கொன்று இருக்காங்க அவங்களோட புருஷனை. இது எப்போவுமே மன்னிக்க முடியாத ஒரு செயல். இதுக்காக இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இருந்தும் பல நாடுகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு துவங்கப்பட்டது தான் இந்த போர். இதுல பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக தீவிரவாத இயக்கங்களோட சென்டர்ஸ், அதாவது ட்ரைனிங் சென்டர்ஸ் தான் முதல்ல தாக்கினாங்க. அதை தாக்கும் பொழுதும் எல்லா நாடுகளுக்கும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல்ல கிளியரா சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க இதுக்கு ரீட்டாலியேஷன் தான், தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக நாங்க புரியிற போர் தான் இது சாதாரண மக்களை பத்தி நாங்க இதுல இன்வால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்கினாங்க. ஆனா இதுக்கு பாகிஸ்தான் தப்பித்தவரி கூட பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது ரொம்ப தீவிரமா போய் முடியும் அப்படின்றத ஏற்கனவே வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதை கேட்காம பாகிஸ்தான் தனது வேலையை காட்ட ஆரம்பிச்சது. இப்ப அவங்களோட நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இதற்கு முதல் காரணம் என்னவென்றால், யுக்ரைன் போர்ல யுக்ரைன் வார சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட $450 மில்லியன் உபகரணங்களை, போர் உபகரணங்களை அவங்க வித்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா 155 mm ஷெல்ஸ், அதாவது அவங்களோட பீரங்கியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தோட்டான்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த தோட்டா இப்போ அவங்க கிட்ட இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. 1.5 லட்சம் தோட்டாக்கு மேல அவங்க வித்திருக்காங்க. அதை தவிர பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் கொடுக்கப்பட்ட ராக்கெட்ஸ் இதெல்லாமும் அவங்களுக்கு வித்திருக்காங்க. அதை தவிர மில்லியன்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸ், அதாவது துப்பாக்கி யூஸ் பண்ணக்கூடிய ரவுண்ட்ஸையும் வித்திருக்காங்க. இதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அவங்களோட போர் சமயத்துல அவங்க நமக்கு திரும்பி பதிலடி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்களோட முக்கியமான ஒரு ஆயுதம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட 155 mm ஹோவிட்சர் நம்ம கிட்ட இருக்க மாதிரி அவங்க கிட்ட இருக்கு கேனன்ஸ். ஸோ இப்போ அதனால ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ரி, அதுவும் இல்லாம நம்மளோட ப்ரெசிஷன் வெப்பன்ரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம